எங்க அவன் சனி ஞாயிறு காய் சமூக வருவான்னு சொல்லி தானே கை நீட்டு காசு வாங்கினீங்க. அதெல்லாம் விட்டுட்டு மாடு மேய்க்க அமைச்சிருக்கேன். அதுவும் அவன் கரெக்டா என் வயல்ல கொண்டு விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கும் இந்த சீன். அது அங்கதான் பண்ணணும். அது இப்படி பேச முடியாது. அது அது அந்த மூட்ல பண்ணணும். நல்லா இருந்தது சீன். அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரதுக்கே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும்ல. நீங்க சொன்னீங்க அந்த ஒரு மூடுக்கு போறதுக்கே உங்களுக்கு ஒரு 5 நாள் தேவைப்பட்டது. அதுக்கான கிளாஸஸ்லாம் நீங்க எடுக்க வேண்டியது இருந்தது. சோ அந்த கேரக்டர்ல இருந்து வெளியே வரதுக்கு, அந்த படத்துல இருந்து வெளியே வரதுக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்பட்டது? இன்னும் வெளியே வராம முடியாம இருக்கீங்களா? நடுவில் வெளியில வந்திருந்தேன். ஏன்னா படம் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய இப்போ ரிலீஸ் வரைக்கும் டைம் ஆயிடுச்சு. இப்போ வேற படங்கள் போகும்போது அது இதாயிடுச்சு. ஆனா திருப்பி இப்போ இந்த ரிலீஸ் ப்ரொமோஷன் வேலைன்னு ஒன்று ஆரம்பிச்சோம் இல்லைங்களா, அதுல இருந்து திருப்பி உள்ள போனது வெளில இன்னும் வரல. அது நேற்று படம் பார்த்தோம். படம் பார்த்ததுக்கு பிறகு இன்னும் ரொம்ப மோசமா பாதிச்சிருக்கு மனசு. இந்த சம்பவத்துல டைரக்டரோடைய சுத்தி இருக்கிற எத்தனை பேர் செத்தாங்கன்றது இருக்கு, அவங்க அக்கா முதல் கொண்டு. அது மிகப்பெரிய வழி. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு காலையில கிளம்பி போனவங்க 19 பேர் ஒரே ஊருக்காரங்க செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது அதுவே பெருசு. அதுக்கு மேல ஒன்றும் இல்லை, அங்க வார்த்தையே இல்லை. அது இப்போ வரைக்கும் அந்த கல்லறைகள் அங்க இருக்கு. அதெல்லாம் நாங்க பார்த்து அந்த இடத்த கிராஸ் பண்ணி ஷூட் பண்றோம். அது எங்களால அதெல்லாம் பயங்கர அது பெயின்ஃபுல்லான ஒரு மொமெண்ட்ஸ் தான். டைரக்டர்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பார்க்கறத தவிர்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோவுக்கு அவர் மண்டையில் எவ்வளோ இருக்குன்னு அவர் மனசுக்குள்ளேயும் அவரோட மூளைக்குள்ளேயும் எவ்வளோ ஓடும். படமும் எடுக்கணும், அதே நேரத்தில் அவர் அதை கடக்கணும். அதை அவர் ஹேண்டில் பண்ணிட்டு அதை கிராஃப்ட்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு வேலையை பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல. அதை அது அவர் மட்டும்தான் செய்ய முடியும், யாராலையுமே செய்ய முடியாது. அதெல்லாம் இதுதான் முதல் படமா அவர் பாக்குறாரு. சோ இந்த விஷயங்கள் பத்தி உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்காரா? முதல் படம்ன்றதுல 2 விதத்துலயும் முதல் படம். ஏன்னா அவர் எழுதின முதல் ஸ்கிரிப்ட், ராம் சார்ட்ட இருக்கும்போது எழுதின முதல் ஸ்கிரிப்ட், அவருடைய பயோபிக்னு அவர் லைஃப்ல சந்திச்ச சம்பவங்கள்னு சொல்லிட்டு வரும்போது இதுதான் முதல்ல இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி வாழை தான். இதுக்கு அடுத்த போர்ஷன் தான் காலேஜ் போர்ஷன். இதுக்கு அடுத்த போர்ஷன் கர்ணனா மாறுது, அப்புறம் மாமன்னனா மாறுதுன்னு ஒன்று இருக்குல்ல. அது அவர் எல்லா படைப்பாளிக்குமே ஏதோ ஒரு விதத்துல இன்ஸ்பயர்டா அவங்களுடைய தாக்கத்துலேருந்து தான் வரும். அது இந்த அளவுக்கான சம்பவங்கள் ஒரு மனிதனுக்குள்ள நடந்திருக்கு அப்படிங்கிறது அவர் இந்த மாதிரி படைப்புகளை உருவாக்கணுன்றதுக்கு தான் அவருடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சம்பவங்களாக நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். எங்க டைரக்டர் மேல ஒரு சின்ன ஒரு கலர் இருந்தது அப்படின்லாம் ஒன்று சொல்றீங்க இல்லையா, இந்த படம் டோட்டலா அதை உடைச்சிருச்சு. ஆமா, அது எதிர்பக்கம் நிற்கிறவங்க கூட கட்டி பிடிக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கிருச்சு. ஏன்னா அவ்வளோ இயக்குனர்கள் பாராட்டுறாங்க. நான் இன்னைக்கு என்னோட நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதாவது இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற அத்தனை டைரக்டர்ஸும் பார்த்துட்டாங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தம் என்ன அப்படின்னாக்கா, இந்த படத்தை பெருசாக கொண்டாடக்கூடிய 2 இயக்குனர்கள் இன்னைக்கு அதை பார்க்கறதுக்கு நம்ம கூட இல்லை. பாலு மகேந்திரா, மகேந்திரன் அப்படின்ற 2 பேர் இந்த படத்தை பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் பயங்கரமாக நான் ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா அவங்கள பார்த்து தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஒரு சேதுவை பார்த்துட்டு மகேந்திரன் சாரோடைய லெட்டரில் நான் பார்த்துருக்கேன். இப்போ இந்த படமும் அவங்க பார்த்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்குமேன்ற ஒரு ஆசை எனக்கு இருந்தது. கர்ணனுக்காக செலக்ட் பண்ணுறதுக்காக என்னை கூப்பிட்டு நான் 2 கேரக்டருக்கு ஆடிஷன் பண்ணி கொடுத்தேன். அது 2த்தையும் பார்த்துருப்பார் அவர். பார்த்துட்டு எனக்கு ஒரு கேரக்டர் அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் டைரக்டர் மீட் பண்ண போனேன். இதே மாதிரி உட்காந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசணும். ப்ராஜெக்ட் பற்றியே இல்லாமல் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு பாண்டிங் கிரியேட் ஆச்சு. அவங்க ராம் சார்ட்ட ஒர்க் பண்ணும்பொழுதே எனக்கு தெரியும். அந்த டயத்தில் நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணும்பொழுது ராம் சாரோட அசிஸ்டன்ஸு இவர் விகடனில் எழுதுறாரு அப்படிங்கும்பொழுது எனக்கு தெரியும். செல்வம்னு அப்போ நிறையா சொல்லுவாங்க. அப்போவே தெரியும். பட் நம்ம பழகினதில்லை. இப்போ முதல் படம் பெரிய இம்பாக்டான ஒரு படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம உட்காரும்பொழுது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. அதை பேஸ் பண்ணி நான் உட்காந்தேன். என்னுடைய சைட்லேருந்து நான் யார், என்ன, ஏது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் சொன்னேன். அது அவர் மனசுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தது. அதனால் அது அப்படியே உருவாச்சு. அது அவர் கொடுக்குற இடம், அவர் எனக்காக வச்சுருக்கிற அந்த ஸ்பேஸ், நான் அதை கரெக்டாக நான் எங்கேயும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப கிட்டக்கவும் போக மாட்டேன். அதனால் அவருக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.